ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 மாதத்தில் டெலிவரி ஆக போகும் கர்ப்பிணி பெண்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதத்தில் இருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? டெலிவரி போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன? அது மட்டும் இல்லாமல் டெலிவரி முடிந்த பிறகு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு மிக முக்கியமான அதுவும் கடைசி 3 மாதத்துல என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? குழந்தை பிறந்த உடனே நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும்? குழந்தை பிறந்த பிறகு எப்படியெல்லாம் இருக்கணும்? எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது? எல்லாமே இந்த வீடியோல நான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நம்ம டெலிவரிக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது கடைசி 3 மாதம் 7, 8, 9 இந்த 3 மாதம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான மாதம்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இந்த 3 மாதத்துல நீங்க என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ, உங்களுக்கு ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகுறது நம்ம பார்த்தோம்னா, விளக்கெண்ணெய் குளியல் தான். இந்த விளக்கெண்ணெய் குளியல் வந்து நீங்க வந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குளிக்கலாம், அல்லது காலையிலயும் நீங்க குளிக்கலாம். ஆனா, விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு 5 மினிட்ஸ்க்கு மேல நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா, விளக்கெண்ணெய் ரொம்பவே குளிர்ச்சி. மழை காலங்கிறதுனால அதையும் கூட ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிக்கும். எனக்கு விளக்கெண்ணெய் குளியல் வந்து ஒத்துக்காதுங்கிறவங்க தவிர்த்துக் கொள்ளலாம். மழை காலம்னா கூட தவிர்த்துக் கொள்ளலாம். நல்ல வெயில் அடிக்கும்போது அந்த நேரத்தில வந்து விளக்கெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு குளிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அ எ ஒரு சிலருக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து கிடைக்காது. ஒரு சிலருக்கு விளக்கெண்ணெய் பிடிக்காது. அவங்கலாம் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆனா தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றத விட இது 2த்தையும் விட விலை கம்மி வந்து விளக்கெண்ணெய் தான். அதோட எஃபெக்ட்டும் வந்து ரொம்பவே அதிகம். இது வந்து சுடு தண்ணீல தான் நீங்க குளிக்கணும். பச்சை தண்ணீல வந்து குளிக்கக்கூடாது. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸு. ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இதுவும் நீங்க 8வது மாதத்துல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த விளக்கெண்ணெய் குளியல் வந்து 7வது மாதத்துல இருந்தே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த 32வது வாரத்துல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இத தவிர நெறைய பேருக்கு வந்து கஷாயங்கள் வந்து எந்தெந்த மாதத்துல என்னென்ன கஷாயம் வந்து நம்ம குடிக்கணும், குடிக்கக்கூடாதுன்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். நார்மலா கஷாயம் வந்து ஜீரக கஷாயம் வந்து 7வது மாதத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுவே உங்களுக்கு சோம்பு கஷாயம்னா 8வது மாதத்துலருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதுவே உங்களுக்கு வந்து அ ஜி அ தனியா இந்த மாதிரி சுக்கு கஷாயம், இஞ்சி கஷாயம் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எப்ப தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாரத்துல 2 நாள் அல்லது 3 நாள் தான் எடுத்துக்கொள்ளணும். டெய்லி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு ஜீரக கஷாயம் எடுத்தீங்கன்னா, நீங்க அடுத்து வந்து சோம்பு கஷாயம் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கடுத்து மல்லி கஷாயம் எடுத்துக்கொள்ளணும். இத தவிர முருங்கத்தல கஷாயம் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். முருங்கத்தல கஷாயம் நார்மலா கர்ப்பிணிகளுக்கு அதிகமான ஹீமோகுளோபின வந்து இன்கிரீஸ் பண்ணும். கர்ப்பிணிகளோட எடைய இன்கிரீஸ் பண்ணாது. குழந்தையோட எடைய இன்கிரீஸ் பண்றதுக்கும், நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்றது இந்த முருங்கத்தல கஷாயம். நீங்க டெய்லி கூட எடுத்துக்கொள்ளலாம். இத தவிர பீட்ரூட் ஜூஸும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு மேபி சுகர் இருந்தா அவங்க மட்டும் உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்ட கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. மத்தபடி பீட்ரூட்ட நல்லா தோல நல்லா ரிமூவ் பண்ணிட்டு, சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்ஸியில போட்டு சுகரோ, நாட்டு சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. மேல ஒரு லெமன் வந்து புழிஞ்சு நீங்க குடிக்கும் பொழுது உங்களுக்கு பீட்ரூட்ல வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்கு. அதே இது லெமன்ல வந்து அதிகமான விட்டமின் சி இருக்குது. இது 2மே குழந்தையோட எடைய இன்கிரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில ஹீமோகுளோபின வந்து அதிகரிக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்திய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே நீங்க வந்து 7வது மாதத்துல இருந்து கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில பெண்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். விளக்கெண்ணெய் ஆம்லேட் வந்து நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். விளக்கெண்ணெய் ஆம்லேட் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாரத்துல 1 நாள் தான் எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. நெறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது நம்ம என்ன எடுத்துட்டு போகணும், என்ன எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு நெறைய டவுட் இருக்கும். நார்மலா நீங்க டெலிவரிக்கு போகும்பொழுது உங்களுக்கு தேவையான 5 நைட்டி ஃபீடிங் நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபீடிங் நைட்டி வந்து சென்டர்லயும் ஜிப் இருக்கணும், சைட்லயும் ஜிப் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதல் குழந்தையா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி ஆகும்பொழுது, சைட்ல ஜிப் வந்து சம்டைம் ஓப்பன் ஆகாது. இல்ல அ அவங்களுக்கு குடுக்குறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அந்த நேரத்தில சென்டர்ல ஓப்பன் பண்ணி குடுத்துக்கலாம். நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் வியர்ன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அ இவ் அதாவது மெட்டர்னிட்டி வியர்க்கு அதாவது பிரெக்னன்சி விமன்ஸ்க்கும் ஃபீட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் நம்மளோட இது ஃபுல்லாமே ஃபீடிங் ப்ராலருந்து ஃபீடிங் நைட்டி வந்து நம்ம 3 நைட்டி ₹1000க்கு குடுத்துட்ருக்கோம். ஃபீடிங் குர்த்தி இப்ப இருக்கிற அ என்னென்ன லேட்டஸ்ட்டா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ, எல்லாமே நம்மளுடைய பேஜ்ல இருக்கு. நீங்க Instagram பேஜும் நீங்க செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க அதில போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா கேஷ் ஆன் டெலிவரி வந்து நாங்க நெக்ஸ்ட் மந்த்லருந்து தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அ ஆனா ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்க வந்து 100% ட்ரஸ்ட் பண்ணி இது பண்ணுங்க. நெறைய கஸ்டமர் கிட்டத்தட்ட நாங்க இப்ப 1000 கஸ்டமர் கிட்ட எங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி ரொம்பவே எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு உங்க ஃபீடிங் குர்த்தியா இருக்கட்டும், ஃபீடிங் ப்ராவா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, ஃபீடிங் மதருக்கு தேவையான மேக்ஸி, காட்டன் மேக்ஸி, லைக்ரா மேக்ஸி எல்லாமே நம்மட்ட இருக்கு. வாங்கி ரொம்ப விலை கம்மியா, ரொம்ப பட்ஜெட் கம்மியா தான் நாங்க போட்டு ஏன்னா நாங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. இப்ப ரொம்ப ஹாஸ்பிட்டல் போகும்போது ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு என்னென்ன நீங்க டேப்லெட் சாப்பிடுறீங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல எந்த மிஸ்டேக்கும் வராமல் ஈஸியா தவிர்த்துக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது உங்களுக்கு தனியா பேக் பண்ணுங்க. உங்க அம்மாவுக்கு தனியா பேக் பண்ணுங்க. குழந்தைக்கு வந்து தேவையான பொருட்கள வந்து தனியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி ஃப்ளாஸ்க் வந்து 100 எம்எல் சாரி 1000 எம்எல் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. 500 2 ஃப்ளாஸ்க் வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஆ நெறைய ரிலேட்டிவ் வந்து கண்டிப்பா பார்க்க வருவாங்க. ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காருவாங்க. அப்படி உட்காராதீங்க. சி செக்ஷன் பண்ணாலும் சரி, நார்மல் டெலிவரி பண்ணாலும் சரி, குறைஞ்சது ஒரு 15 டேஸாவது நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி ஃபீட் பண்ணும்பொழுது, குழந்தைக்கு நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்தே மேல ஒரு துண்டோ, ஒரு டவலோ அல்லது ஒரு துணியோ போட்டு நீங்க ஃபீட் பண்ணும்பொழுது, குழந்தை வந்து அத ஆட்டோமேட்டிக்கா பழகிக்கும். இப்போ ஒரு ட்ரெயின்லயோ, ஒரு பஸ்லயோ நம்ம போகும்பொழுது துணிய வந்து எடுத்து விடாது. நம்ம இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பழகுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 டேஸ் வந்து குழந்தைய ஃபீட் பண்ணுவாங்க. குழந்தை வந்து அ ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பால் குடிச்சிட்டே தான் இருக்கும். அ நெறைய பேர் நெனைப்பாங்க, குழந்தைக்கு பால் பத்தல, அதனால நம்ம ஃபார்முலா மில்க் போவோன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு 3 டேஸ் வந்து குழந்தைக்கு வந்து நல்லா சக் பண்ணி குடிக்க தெரியாது. அதுக்கடுத்து தான் நம்மளுக்கும் பால் வந்து நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். ஒரு அங்கேயே டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து குடுக்கலாமா, வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெறைய பெண்கள் வந்து நம்மளுக்கு 5 டேஸ் இருக்குன்னு சொன்னா, ஹாஸ்பிட்டல்ல 3 டேஸ்லயே வீட்டுக்கு போயிடணும்னு நெனைப்பாங்க. அப்படி போகாதீங்க. உங்களுக்கு 5 டேஸ் இருக்க சொன்னாங்கன்னா, அந்த சி செக்ஷன் பண்ணீங்கன்னா, அந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 2 டேஸ் இருந்து சரி பண்ணிட்டு போங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, திரும்ப குழந்தையவும் தூக்கிட்டு தான் நீங்க வரணும். அது ரொம்ப ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இப்ப வீட்டுக்கு போயிட்டீங்க. குழந்தைக்கு அதே மாதிரி உங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா, குழந்தைக்கும் சளி பிடிக்கும். ஸோ, நல்லா சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு, நல்லா ஆற வச்சு, அந்த தண்ணிய குடிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த சளி, இருமல் எதுவுமே இருக்காது. ஸோ குழந்தைக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப டெலிவரி முடிஞ்சு எப்ப இன்டர்கோர்ஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நெறைய பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகியிருந்ததுன்னா, மேக்ஸிமம் 4 மந்த்தாவது கேப் விடுங்க. அதே மாதிரி தான் சி செக்ஷன் பண்ணாலும் குறைஞ்சது 6 மந்த்தாவது கேப் இருக்கணும். ஏன்னா, சி செக்ஷன் பண்ணீங்கன்னா, உங்களுடைய உடல்நிலை வந்து பழைய நிலைக்கு திரும்புறதுக்கே 1 இயர் ஆகும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு 3 ஆர் 4 டேஸ்லேருந்தே குழந்தைய வந்து நல்லா வெயில்ல காமிங்க. அப்பதான் விட்டமின் டி கிடைக்கும். குழந்தைக்கு வந்து நல்லா பார்க்கும் திறன் வந்து கண்ணு நல்லா பவர் நல்லாருக்கும். குழந்தைக்கே ஒரு ஒரு கண்ணாடி போடுற அந்த இதுவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.